அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கண்மணி, முக்கியமான வேலையா வெளியில போறேன். எனக்கு காலையில சாப்பாடு வேண்டாம். மதியம் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு நைட்டு கூட வர முடியுமா என்னன்னு தெரியல. வேலை இருந்தா கண்டிப்பா வரமாட்டேன். நீ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காத. நீ சாப்பிட்டு தூங்கிரு என்றான். உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னா நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. அப்போ என்கிட்ட நேற்று நைட்டே சொல்லியிருந்தா காலையில் உங்களுக்கு நான் சாப்பாடு தயார் பண்ணியிருக்க மாட்டேன். சமையலறை பக்கம் போக வேண்டிய வேலையே இருந்திருக்காது என்றாள். இன்னைக்கு நானும் முக்கியமான வேலையாக சீக்கிரமே கிளம்பணும். வெளியே போகிறதுனால எனக்கும் சாப்பாடு தேவையில்லை. நான் உங்களுக்கு மட்டும்தான் சமைச்சிருக்கேன். அப்படியே வச்சிருந்து வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்க வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து என்று புலம்பிக்கொண்டே சமையலறைக்கு சென்று சாப்பாட்டை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வைத்தாள். சொல்லணும்னு தான் நினச்சேன். நைட்டு நான் வரும்போதே நீ படுத்து தூங்கிட்டு இருந்த, அதனால தான் சொல்ல முடியல. இது ஒரு பெரிய குத்தமா என்று சொல்லிவிட்டு வேகமாக வாசலை நோக்கி நடந்தான். ஒரு நாளாவது சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். எல்லா நாளும் லேட்டாக வந்தால் எப்படி? அப்படி என்னதான் வேலை பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கே வர்றீங்க என்று சமையலறையில் இருந்தவாறு புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் பேசியது அனைத்தும் அவன் காதில் விழுந்தாலும் காதில் விழாதது போல் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். கண்மணியோ சமைத்ததற்காக காலை சாப்பாட்டை மட்டும் வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு கிளம்பினாள். கண்மணியின் கணவன் பெயர் சுகுமாரன். அவன் தனியாக ஆடிட்டர் அலுவலகம் வைத்து நடத்தி வருகிறான். அவர்களுடைய வீட்டில் விசாலமான 2 படுக்கை அறைகளோடும் அனைத்து விதமான வசதிகளோடும் இருந்தது. அவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகி 3 வருடங்கள் ஆகிறது. இதுவரை அவர்களுக்கு குழந்தை இல்லை. திருமணமான புதிதில் அன்பாக நடந்து கொண்ட சுகுமாரன் அதன் பிறகு ஏனோ மனைவி மீது அன்பாக நடந்து கொண்டதே இல்லை. அதற்கு மிக முக்கியமான காரணமும் இருந்தது. அவன் அலுவலகத்தில் டைப்பிஸ்டாக பணிபுரிந்து வந்த ஸ்டெல்லாவை காதலித்து வந்தான் சுகுமாரன். ஸ்டெல்லாவிற்கும் சுகுமாரன் என்றால் மிகவும் விருப்பம். இருவரும் ஒருவரை ஒருவர் 2 ஆண்டுகளாக காதலித்து வருகிறார்கள். சுகுமாரன் தனக்கு திருமணமான விஷயத்தை ஸ்டெல்லாவிடமிருந்து மறைத்திருந்தான். இன்று ஸ்டெல்லாவும் சுகுமாரனும் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தனர். அதற்காகத்தான் சுகுமாரன் வீட்டிலிருந்து தன்னுடைய பைக்கில் கிளம்பி நேராக அலுவலகத்துக்கு வந்தான். அங்கே பைக்கை நிறுத்திவிட்டு ஏற்கனவே புக் செய்து வரவழைக்கப்பட்டிருந்த காரில் ஏறினான். கார் 5 கிலோமீட்டர் சென்ற பிறகு அங்கிருந்த பேருந்து நிலையம் ஒன்றை கடந்து போய் நின்றது. கீழே இறங்கிய சுகுமாரன் தன்னுடைய போனை எடுத்து ஸ்டெல்லாவுக்கு தொடர்பு கொண்டான். என்ன ஸ்டெல்லா, இப்படி லேட் பண்ணுற? சரியான நேரத்துக்கு போகவில்லை என்றால் நல்ல நேரம் முடிஞ்சிடும். நம்ம கல்யாணமும் பண்ணிக்க முடியாது என்றான். உங்களுக்கு என்னங்க, நீங்கள் உங்கள் அம்மாவை மட்டும் சமாளித்தால் போதும். அதனால் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் கிளம்பி வந்துடலாம். நான் அப்படியா? நான் என் அம்மா, அப்பா, அண்ணா எல்லாரையும் சமாளிச்சுட்டு வரணும். அதுவும் இல்லாமல் வீட்டிலிருந்து எப்போதும் வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி வந்தால் நல்லாவா இருக்கும்? வீட்டிலிருந்து நேராக பியூட்டி பார்லருக்கு வந்து அங்கே பட்டு சேலை கட்டி முடிச்சுட்டு மேக்கப் போட்டுட்ருக்கேன். எப்படியும் 1/4 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணுங்க என்றாள். நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன் ஸ்டெல்லா. பேசாமல் அந்த பியூட்டி பார்லர் லொக்கேஷன் எனக்கு அனுப்பிவிடு. நான் கார் எடுத்துக்கிட்டு அங்கே வந்துடுறேன். நான் வர்றதுக்கும் நீ மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் என்றான் சுகுமாரன். நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள். காரில் ஏறிய சுகுமாரன் வாட்ஸ்அப்பில் ஸ்டெல்லா அனுப்பியிருந்த லொக்கேஷன் பார்த்து டிரைவரிடம் போக வேண்டிய இடத்தை சொன்னான். டிரைவரும் அந்த பியூட்டி பார்லரை நோக்கி சென்றான். 10 நிமிடங்களிலேயே கார் பியூட்டி பார்லர் முன்னால் போய் நின்றது. ஸ்டெல்லாவும் உள்ளே இருந்து அதே நேரத்துக்கு வெளியே வர அவளை காரில் ஏற்றிக்கொண்டு இருவரும் கோவிலை நோக்கி சென்றனர். ஏற்கனவே சுகுமாரனின் நண்பர்கள் திருமணத்திற்கு வேண்டி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தனர். மணமக்களுக்காக மாலையோடு கோவிலில் காத்து கொண்டிருந்தனர். கோவிலில் வந்து இறங்கிய சுகுமாரன் ஸ்டெல்லாவை அழைத்து கொண்டு வேகமாக கோவிலுக்குள் வந்தான். அன்றைய தினம் அந்த கோவிலில் 20க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அங்கு இருந்த கூட்டத்தை பார்த்த சுகுமாரன் வேகமாக தன்னுடைய நண்பனுக்கு ஃபோன் செய்து,
டேய், எந்த இடம்டா, சரியா சொல்லு, இவ்வளவு கூட்டமா இருக்கு என்றான். டேய், இவ்வளவு பெரிய கோயிலில் கல்யாணம் பண்ணுறோம், கூட்டமாக தான் இருக்கும், அதுதான் எல்லோருக்கும் நல்லது. கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் திருமணம் நடக்கிற இடத்தை நோக்கி வா, அங்கே 10ஆம் நம்பர் இடம்தான் நமக்குன்னு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் எல்லா ஏற்பாடு பண்ணி தயாராக இருக்கோம். ஐயரும் வந்து ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காரு. மாப்பிள்ளை எங்க, பொண்ணு எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு என்றான். சரி சரி, ஃபோனை வை, நான் வந்துடுறேன் என்று சொன்னான். ஃபோனை வைத்துவிட்டு வேகமாக அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி சென்றனர். அடுத்தடுத்து வரிசையாக மணப்பெண்கள் மாப்பிள்ளைகள் தயாராக உட்கார்ந்திருந்தனர். இவர்களிடத்தில் மட்டும் மாப்பிள்ளை பொண்ணு இல்லாமல் காலியாக இருந்தது. கூட்டமும் அதிகமாக இருந்ததால் ஒரு வழியாக இடத்தை கண்டுபிடித்து வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்கார்ந்தனர். நண்பன் மாலையை கொடுக்க இருவரும் மாலையை வாங்கி மாற்றிக்கொண்டனர். ஐயர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். சிரித்த முகத்தோடு மனமுழுக்க சந்தோஷத்துடன் மணமேடையில் உட்கார்ந்திருந்த சுகுமாரனுக்கு எதிரில் அவன் கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்களுடைய திருமணம் நடக்கவிருக்கும் இடத்திற்கு எதிரே ஒரு ஜோடி திருமணம் செய்து கொள்வதற்காக தயாராக மாலையும் கழுத்துமாக உட்கார்ந்திருந்தனர். அங்கு மணப்பெண்ணாக அமர்ந்திருந்தவள் வேறு யாருமல்ல, அவனின் மனைவி கண்மணி. முகமுழுக்க சந்தோஷத்துடனும் புன்னகையுடனும் மணமேடையில் அமர்ந்திருந்த கண்மணியை பார்த்து அதிர்ச்சியுடன் என்ன செய்வது என்று யோசித்தான் சுகுமாரன். நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை வாங்கிக்கோங்க என்றார் ஐயர். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் வேகமாக மணமேடையில் இருந்து எழுந்தான். ஸ்டெல்லா அதிர்ச்சியுடன் சுகுமாரனை பார்த்தாள். ஏங்க, எதுக்காக எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க, நல்ல நேரம் முடிய போகுது என்றாள். வேகமாக எதிரே இருந்த மணமேடையை நோக்கி சென்ற சுகுமாரன் கண்மணியை பார்த்து, எந்திரிடி, எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டுன புருஷன் உயிரோடு இருக்கும்போது இப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து உட்கார்ந்திருப்ப என்று கத்தினான். கண்மணியின் அருகில் இருந்தவர்கள் இவர் யார் என்று கேட்க அவர்கள் பேசியது எதுவும் அவள் காதில் கேட்கவில்லை. தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக மாலையும் கழுத்துமாக நிற்பதை பார்த்த கண்மணி அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள். கண்மணியின் தோளில் தட்டி, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று மீண்டும் கேட்க, தெரியாது என்று தலையசைத்தாள் கண்மணி. அங்கிருந்தவர்கள் வேகமாக சுகுமாரனை நோக்கி அடிப்பதற்காக வர சுகுமாரனின் நண்பர்கள் வந்து அவர்களை விலக்கிவிட்டனர். சுகுமாரன் நகர்ந்து போய் அவர்களது மணவரை இருந்த இடத்திலேயே நின்று கொண்டான். புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருப்பதால் லேசான புன்னகையுடன் சுகுமாரனை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த கண்மணியின் கழுத்தில் அவள் அருகில் இருந்தவன் தாலி கட்டினான். அருகில் நின்று கொண்டிருந்த ஸ்டெல்லாவை திரும்பி பார்த்தான் சுகுமாரன். அவள் கண்களில் கண்ணீர் வடிய சுகுமாரனை முறைத்தபடி நின்று கொண்டிருந்தாள். இப்படி என்னை ஏமாற்ற உங்களுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ என்று கத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து மாலையை தூக்கி எறிந்துவிட்டு வேகமாக கோவிலிலிருந்து கிளம்பி சென்றாள். அவளது தோழிகள் அவள் பின்னாலேயே ஓடி சென்றனர். சுகுமாரனின் நண்பன் அவன் அருகில் வந்து, டேய், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, ஏண்டா சொல்லவே இல்லை, அதை மறைத்து இன்னொரு கல்யாணம் பண்ணுற, அதுக்கு எங்களை உடந்தையாக்கி இருக்கியேடா, நல்ல வேளை கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு, ஒருவேளை கல்யாணம் நடந்திருந்தால் நாளைக்கு ஸ்டெல்லா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுனா நாங்களும் தான் காவல் நிலையத்தில் வந்து உன் கூட கை கட்டி நிற்க வேண்டியிருக்கும், உன்னோட சகவாசமே வேண்டாம்டா என்று சொல்லிவிட்டு வேகமாக கோவிலை விட்டு வெளியேறினான். அவன் அருகில் இருந்த மற்ற நண்பர்களும் அவன் பின்னாலேயே கோவிலிலிருந்து சென்றனர். அதற்கு மேல் சுகுமாரனால் அங்கு நிற்க முடியவில்லை. வேகமாக கோவிலிலிருந்து வெளியேறினான். மனம் முழுக்க வேதனை சூழ்ந்து கொள்ள தன் கண்முன்னாலேயே தன்னுடைய மனைவிக்கு திருமணம் நடந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கோவிலிலிருந்து வெளியே வரும்போது அவன் ஏற்கனவே புக் செய்து வைத்திருந்த கார் அலங்காரங்களோடு தயாராக நின்று கொண்டிருந்தது. ஸ்டெல்லாவை திருமணம் முடித்த கையோடு அந்த காரில் செல்ல வேண்டும் என்று அவன் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். ஆனால் இன்று அவன் மட்டும் தனியாக அந்த காரில் ஏறி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அது அவன் இறந்து போன தருவாயில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சாவு வண்டியில் செல்வது போல் அவனுக்கு தோன்றியது. மேலும் அதெப்படி
நான் ஒருவன் உயிரோடு இருக்கும்போது என்னை விவாகரத்து செய்யாமல் அவள் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? சட்டப்படி இது குற்றம்தானே? அவளை நான் சும்மா விடமாட்டேன். காவல் நிலையத்தில் புகார் செய்து அவளுக்கான தண்டனையை வாங்கி தருவேன் என்று அவன் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. நேராக அவன் அம்மா வீட்டிற்கு சென்றான். அவர் அங்கே தனியாகத்தான் வசித்து வருகிறார். நல்ல வசதியான வீடு. அவரை பார்த்து கொள்வதற்காக ஒரு வேலைக்கார பெண்ணும் உடன் இருந்தார். அவன் அங்கு சென்றபோது வேலைக்கார பெண் தன் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அவளுடைய வீட்டுக்கு சென்றிருந்தாள். அவனுடைய அம்மா பார்வதி மட்டுமே வீட்டில் இருந்தார். ஒரு முறை கிராமத்திற்கு அழைத்து சென்றபோது அவனுக்கு அங்கேயே தன் உறவுக்கார பெண்ணை பேசி முடித்தார். அதோடு மட்டுமில்லாமல் திருமணமும் முடித்து வைத்திருந்தார். அதனால் அவர் மீது ஏற்பட்ட கோபத்தில் அவரை தன்னுடைய வீட்டிற்கே வரக்கூடாது என்று சொல்லியிருந்தான் சுகுமாரன். பார்வதியோ, இந்த உலகத்தில் எந்த ஊரில் தேடினாலும் இப்படி ஒரு அழகான குணவதியை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்வதை கேள், இவளை திருமணம் செய்து கொள் என்று கட்டாயப்படுத்தி சுகுமாரனை திருமணம் செய்து கொள்ள வைத்தார். தன் மகன் வீட்டிற்குள் வருவதை பார்த்த பார்வதி, டேய், கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா என்னை பார்க்க வந்திருக்க. கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. கண்மணி ஏதும் மாசமா இருக்காளா என்று கேட்டார் பார்வதி. இல்லை, அவளுக்கு இன்னைக்கு தான் இன்னொரு கல்யாணம் ஆகியிருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான். டேய், என்னடா உளர்ற? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு என்றார் பார்வதி. கோவிலில் அவன் கண்ட அனைத்தையும் பார்வதியிடம் சொல்லி, என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றான். கண்மணி இன்னொரு திருமணம் செய்து கொண்டாள் என்று அவன் சொன்னதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. கண்மணி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக நீ கோவிலுக்கு சென்றிருக்கிறாய். மாலையும் கழுத்துமாக அவள் முன்னால் உட்கார்ந்திருந்திருக்கிறாய். உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் என்று அவனை கடிந்து கொண்டார். அம்மா, அவ கல்யாணமே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா கல்யாணம் பண்ணாம வந்த என்னைய போய் குத்தம் சொல்லிட்டு இருக்க? அவ என்ன செஞ்சாலும் உனக்கு அது தப்பாவே தெரியாதா என்று கத்தினான். ஏய், எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். அங்கே என்ன நடந்தது என்று அவகிட்ட கேட்டாத்தானே தெரியும். நான் கேட்டதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. பொண்டாட்டி ஒருத்தி இருக்கும்போது எப்படி நீ இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணுறதுக்காக போன? அது உனக்கு தப்பாக தெரியலையா? ஆம்பளைங்க நீங்கள் எத்தனை பொண்ணு வேணாலும் கல்யாணம் பண்ணுவீங்க. ஆனால் அதே ஒரு பொண்ணு பண்ணிட்டா கலாச்சாரம் போச்சு, கலாச்சார சீரழிவு அப்படின்னு பேசுவீங்களா? அதே தப்பை நீங்கள் செய்யும்போது இந்த கலாச்சாரம் சீரழியாதா? நீ ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்க. அதனால தான் கண்மணி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியாக வந்திருக்கா. ஆனால் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன். அதனால தான் கண்மணி மாதிரி ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அந்த பாவத்துக்கான பரிகாரம்தான் இன்னைக்கு தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னதான் வீடு வசதியெல்லாம் இருந்தாலும் தனியாக இருக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு தெரியுமா? அதை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இந்த 3 வருஷத்தில் கண்மணி எத்தனை தடவை என்னை வந்து பார்த்துட்டு போயிருப்பா? ஒரு தடவையாவது உன்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாளா? அப்படிப்பட்டவளுக்கே துரோகம் பண்ண பார்த்துருக்க. நல்ல வேளை, ஏதோ ஒரு புண்ணியத்தால் அந்த பொண்ணுக்கு உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அதனால் கல்யாணமும் நின்று போச்சு. உன் பொண்டாட்டி வீட்டில் தான் இருப்பா. போய் அவகிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு என்றார் பார்வதி. அம்மா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாமான்னு சொல்கிறேன். நீ வீட்டில் தான் இருப்பான்னு சொல்கிற. உனக்கு என்ன பைத்தியமா என்று கத்தினான். இல்லடா, உனக்குத்தான் அவளோட அருமை தெரியல. வீட்டில் போய் பாரு, அவ வீட்டில் தான் இருப்பா. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு அவகிட்ட கேளு. அவளே உனக்கு தெளிவாக சொல்லுவா என்றார் பார்வதி. அப்படி அவள் வீட்டில் இருந்தால் தான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டு இனிவரும் வாழ்க்கையை கண்மணியுடன் நல்லபடியாக வாழ்வேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். அவள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவன் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. வீட்டின் அருகே சென்றபோது அவன் இதயம் வேகமாக துடித்தது. வீட்டின் கதவு சாத்தப்பட்டிருந்தது. வேகமாக வண்டி நிறுத்திவிட்டு கதவை தட்டினான். உள்ளே இருந்து வந்த கண்மணி கதவை திறந்தாள். கண்மணியை பார்த்த அவன் மனம் லேசானது. அவனுடைய பதட்டம் கொஞ்சம் தணிந்தது. அமைதியாக சென்று சோஃபாவில் உட்கார்ந்தான். அவன் முன்னால் வந்து நின்றாள் கண்மணி. அவள் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அப்புறம்
கல்யாண பொண்ணு என்ன சொல்றாங்க? அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களா என்று கேட்டாள். என்னை மன்னிச்சிடு கண்மணி. உன்னை ஒரு மனுஷியா கூட நான் ஏற்றுக்கவே இல்லை. உன்னோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம போயிட்டேன். நமக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகுதான் என்னுடைய அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தாள் ஸ்டெல்லா. அவளோடு எனக்கு ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறிப்போனது. என்னை மன்னித்து விடு என்றான். இந்த 3 வருஷமா எவ்வளவோ பார்த்துட்டேன். உங்கள் கல்யாணத்தையும் பார்க்கணுன்னு எழுதியிருக்கு. அதையும் பார்த்துட்டேனா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் என்று சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி நகர்ந்தாள். என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் உன்னிடம் நல்ல கணவனாக நடந்து கொள்வேன் என்றவன், நான் இப்போ எங்கேருந்து வரேன்னு தெரிஞ்சா நீ கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுவ என்றான். அவள் கண்களில் கண்ணீருடன் அவனை திரும்பி பார்த்தாள். எங்கே போயிட்டு வர்றீங்க? ஸ்டெல்லா மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்கா என்று கேட்டாள். இல்லை கண்மணி, நான் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றேன். அம்மா தான் சொன்னாங்க நீ கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்ப, போய் பாரு. நான் அப்படிப்பட்ட பொண்ணைத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அவள் தப்பான பாதையில் என்றைக்கும் போக மாட்டா அப்படின்னு சொன்னாங்க என்றான். ஓ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க என்றாள் கண்மணி. ஆமாம் கண்மணி, அதுதானே உண்மை. என் முன்னாடியே உனக்கு கல்யாணம் நடந்தது தானே உண்மை என்றான். உண்மை இல்லை, அது ஒரு பொய் கல்யாணம். நடந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது என்றாள். அம்மா சொன்ன மாதிரி நீ வீட்டில் இருந்தப்பவே எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கையும் வந்துடுச்சு. ஆனாலும் அந்த கல்யாணத்தை எதுக்காக பண்ணிக்கிட்ட? அதை மட்டும் என்கிட்ட சொல்றியா ப்ளீஸ் என்றான். இப்போவும் என்னை நம்பலையா என்று சிறு வருத்தத்தோடு கேட்டாள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, உன் மேலே முழு நம்பிக்கை வந்துருச்சு. நீ அப்படி நினச்சா என்கிட்ட சொல்ல வேணாம். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கு, அதான் கேட்டேன் என்றான். நான் வேலைக்கு போகிறது உங்களுக்கு தெரியும் தானே. ஆனால் எங்கே வேலைக்கு போகிறேன், என்ன வேலைக்கு போகிறேன், இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நான் வேலைக்கு போக ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்தில் ஒரு நாள் கூட என் வேலையை பற்றி நீங்கள் எந்த விதமான கேள்வியும் என்னை கேட்டது கிடையாது. அப்போவே உங்களுக்கு என் மேலே எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் என் மனதின் ஓரத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து விடாது, கண்டிப்பாக நல்ல விதமாக மாறும் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை மனக்கோலத்தில் உங்களை ஒரு பெண்ணோடு பார்த்தபோது முற்றிலுமாக உடைந்து போனது என்றாள். மேலும் நான் வேலை பார்க்கக்கூடியது ஒரு விளம்பர நிறுவனம். அவங்க ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நானும் வேலை விஷயமா அவங்க கூட போயிருந்தேன். கடைசி நேரத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிமில் மணப்பொண்ணா நடிக்கிற பொண்ணு வரலேன்றதுனால நான் அந்த மணமேடையில் அலங்காரத்தோடு உட்கார வேண்டியதாயிடுச்சு என்றாள். அங்கே இருந்தவங்க என்ன தெரியுமான்னு கேட்டப்ப, ஏன் தெரியலேன்னு சொன்ன என்று கேட்டான். ஆமாம், மணக்கோலத்தில் ஒரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிறீங்க, உங்களை தெரியும், இவர்தான் என் வீட்டுக்காரர்னு நான் எல்லோருக்கும் சொல்லணுமா? அந்த அசிங்கத்தை வேற நான் பண்ணணுமா என்று சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்குள் சென்றாள். கண்மணி, கடைசியாக நான் கேட்குற மன்னிப்பு இதுதான் என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னாலேயே சென்றான். இனிமேல் வாழ்க்கையில் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் என்றான். அவளோ சரி சரி என்று தலையாட்டினாள். தன்னுடைய மாமியாருக்காக இந்த ஒரு முறை மன்னிக்கலாம் என்று முடிவெடுத்தாள். அதன் பிறகு வந்த நாட்களில் கண்மணியை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவளிடம் உண்மையான பாசத்தை காண்பிக்க ஆரம்பித்தான். அவளுடைய மனதில் ஏற்பட்டிருந்த காயம் மெதுவாக ஆறத் துவங்கியது. என்னுடைய மாமியார் இனிமேல் என்னுடன் தான் இருப்பார் என்று சொல்லி அவரை அழைத்து வந்தாள் கண்மணி. நீ எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். நானும் அம்மாவை இங்கே அழைத்து வர வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் உன்னிடம் அதை எப்படி சொல்வது? சொன்னாலும் நீ எப்படி எடுத்துக்கொள்வாய் என்று தெரியாமல் தவித்தேன். அம்மா நம்ம கூடவே இருக்கட்டும் என்று சொன்னான் சுகுமாரன். பார்வதி மருமகளை நினைத்து பெருமைப்பட்டார். அவர்கள் இருவருக்கும் இடையில் அழகான வாழ்க்கை ஆரம்பமானது. 3 மாதத்தில் கண்மணி கர்ப்பமானாள். அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.